ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஒரு சந்தைக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா போதும், உங்கள் மொட்டை மாடி முழுக்க ஒரு கலர்ஃபுல்லான பூந்தோட்டமாக மாறிடும். இன்றைக்கி நான் போனது சாதாரண சந்தை இல்லைங்க. இது சென்னை பல்லாவரமில் இருக்கிற ஒரு சூப்பரான A to Z எல்லா விதமான ஐட்டம்ஸும் இருக்கிற சூப்பரான சந்தை தான். நான் இப்போ போகிறது நர்சரி சொர்க்கம்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பூ வகைகள், குரோட்டன்ஸ், A to Z அத்திப்பழம் மரம், செடிகளோட காய்களோட இருந்துச்சு. நிறையா செடிகள் விதவிதமாக இருந்துச்சு. செம்பருத்தி, நாட்டுக்கோழி எல்லாம் ஒரே இடத்துல, அதுவும் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத விலையில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சந்தைக்கு நீங்கள் என்ன டைமுக்கு போனால் க்ரௌட் இல்லாமல் இருக்கும், பார்க்கிங் ஈஸியாக எப்படி கிடைக்கும், யார்கிட்ட நல்ல தரமானது கிடைக்கும், மாடி தோட்டத்துக்கு நான் என்ன வாங்கினேன், எப்படி நடவு செஞ்சேன், எல்லாம் இந்த வீடியோவில் முழுசாக சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் அந்த சீக்ரெட் மண்கலவையும் சொல்ல போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் இருக்கிற பல்லாவர சந்தை ஒரு பிரபலமான சந்தை. இங்கே நர்சரி ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருள்களும் இங்கே கிடைக்கும். A to Z கிடைக்கும். காய்கறிகள் முதற்கொண்டு நாட்டுக்கோழி, லவ் பேர்ட்ஸ், இன்னொன்று பழைய பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்கும். சந்தைக்கு போகும்போது ஒரு முக்கியமான விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க. எந்த நேரத்தில் போகிறோன்னு, காலையிலே சீக்கிரமாக நீங்கள் போனீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்காது. பார்க்கிங்கும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நிதானமாக நல்லா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். மத்தியானம் இல்லைனா ஈவினிங் டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக க்ரௌட் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்க்கிங் பண்ணவே கஷ்டப்படுவீங்க. அதனால் காலை நேரம் தான் பெஸ்ட்டான டைமுன்னு நான் சொல்லுவேன். இப்போது காரை பார்க் பண்ணிவிட்டு நேரடியாக நர்சரி பகுதிக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நர்சரி பகுதிக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சதுமே கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் முழுக்க பச்சை பசேல்னு செடிகள், கலர்ஃபுல்லான பூக்கள். இங்கே என்னென்ன கிடைக்கும்னு பார்க்கலாம் வாங்க. குரோட்டன்ஸ், விதவிதமான குரோட்டன்ஸ் கிடைக்கும். அழகான பேட்டர்னில் நிறைய வெரைட்டி குரோட்டன்ஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம். பூச்செடிகள், எல்லா வகையான பூக்களும் கிடைக்கும். வாழை கன்றுகள், வாழை தோட்டத்துக்கு தேவையான வாழை கன்றுகள் கூட இங்கே கிடைக்கும். மற்ற வாழை மரங்களும் கிடைக்கும். எல்லா மரங்களும், ஒட்டு ரக மரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மூலிகை செடிகள், ஆரோக்கியத்துக்கு உதவும் மூலிகைகள், இன்டோர் பிளான்ஸ், அவுட்டோர் பிளான்ஸ், செமி ஷேடட் பிளான்ஸ், பாதி நிழலில் வச்சு வளர்க்கப்படும் செடிகள். இது தவிர தோட்டத்துக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும், உரங்கள், ஆர்கானிக் உரங்கள், கெமிக்கல் உரங்களும் இருக்கும். பிளான்டர் பாக்ஸ் அழகழகான வடிவங்களில் இருக்கும். பூந்தொட்டிகள், செராமிக் தொட்டிகள், பிளாஸ்டிக் தொட்டிகள், செலவு குறைவான ஆப்ஷன் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். விதைகள், காய்கறி விதைகள் நிறைய கிடைக்கும். காய்கறி, பூ, கீரை எல்லா வகையான விதைகளும் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் விதைகளும் இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு நர்சரிக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இங்கே ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். உள்ளே என்ட்ரான உடனேயே மொதல் கடை ரைட் சைடில் இருக்கும். அங்கே தான் நாங்கள் விதைகள் எல்லாமே வாங்குவோம். நிறையா ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க அவங்க. வெரைட்டி எல்லா ஐட்டம்ஸும் அவங்ககிட்ட விதைகள் இருக்கும். உரங்களும் அவங்ககிட்ட தான் வாங்குவோம். நல்லா முளைப்பு திறனோட நல்ல விதைகள் அவங்ககிட்ட கிடைக்கும். நீங்கள் போனீங்கன்னா நீங்களும் அவங்ககிட்ட வாங்கலாம். நாங்கள் இந்த வாட்டி வாங்கினது குடை மிளகாய் மட்டும் வாங்கினோம், மற்ற விதைகள் எல்லாம் இருந்ததுனால. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னு வாங்க. அந்த விதைகள் இருக்கிற கடைக்கு பக்கத்துலேயே நாங்கள் அத்திப்பழ மரம் காய்களோட காய்ச்சி இருக்கிறத பார்த்தோம். அத்திப்பழ செடி இங்கே கிடைச்சது. அதுவும் ரொம்ப நல்ல குறைஞ்ச விலைக்கு. அதை நாங்கள் பார்கிங் பண்ணி வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு அத்திப்பழ மரச்செடி தான் வாங்கினோம். இன்னொன்று அவர்கிட்டயே செம்பருத்தி செடியும் வாங்கினோம். ஸோ வீட்டு தோட்டத்துக்கு நம்மளுக்கு தேவையான செடின்னு இந்த 2 செடியையும் வாங்கினோம். நர்சரி பகுதிக்குள்ளே நுழைஞ்ச உடனே முதல் கடையில் தான் நாங்கள் வாங்கினது. முதல் கடை அந்த தாத்தாவோட கடை தான். ஸோ ரைட் சைடில் இருக்கும். நீங்களும் போனீங்கன்னா அவங்கக்கிட்ட வாங்குங்க. கண்டிப்பாக நல்லா விலை குறைச்சி தருவாங்க. நல்ல தரமானதாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அவர்கிட்ட வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அவரோட கடையை ஒரு கிளான்ஸை பார்த்தோம். பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. குரோட்டன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே கண்ணை பறிக்கிற மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாமே வாங்கணும்னு தோணுச்சு. ஆனால் நம்மளுக்கு எல்லாத்தையும் வாங்கி வச்சாலும் நம்மளுக்கு இடம் பத்தாது. அவ்வளோ பெரிய பூந்தோட்டமே அவர்கிட்ட இருந்த மாதிரி இருந்துச்சு. ரோஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாரு, வெரைட்டியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர்கிட்ட வாங்கி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு ரவுண்டு போகலான்ட்டு அப்படியே கோழி ஐட்டத்தெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். லவ் பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக வெரைட்டியாக இருந்துச்சு. பாருங்களேன், நீங்கள் பார்க்கும்போதே வாங்கணும்னு தோணுது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பக்கத்தில் வாத்து முதற்கொண்டு கோழி, விதவிதமான கோழிகள், சோனாலி கோழி, நாட்டுக்கோழி,
சண்டைக்கோழி, வாத்து அப்படின்னு நிறைய கோழி வகைகள் இருந்துச்சு. அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு நாங்கள் ரேட் எதுவும் கேட்கல, சும்மா ஜஸ்ட்டு பார்க்குறதுக்காக தான் போனோம். பார்த்துட்டு அப்படியே ஒரு யூ-டர்ன் போட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. ரிட்டர்ன் வந்து பேர்ட்ஸ் அப்படியே அதை தாண்டான பேர்ட்ஸ் கடைகள்லாம் இருக்கும், பேர்ட்ஸ் விற்கிற கடை, அதையும் பார்த்துட்டு அப்படியே பாருங்களேன், நம்ம கார்டனுக்கு தேவையான டூல்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கிற கடைகள்லாம் இருந்துச்சு. அதையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டோம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்கிற கடைகளும் இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்ததும் மாடி தோட்டத்தில் நடவு செய்ய ஆரம்பித்தோம். இப்போது என்ன மண் கலவையில் நாங்கள் இந்த செடிகளுக்கு ரெடி பண்ணுறோம், இந்த மாடி தோட்டத்தில் வைக்கிற பல வகை செடிகளுக்கு ரெடி பண்ணுறோன்றதை பார்க்கலாம் வாங்க. 40% வந்து தோட்டத்து மண் இல்லைன்னா செம்மண் எடுத்துக்கோங்க. 40% மக்கிய தொழு உரம் எடுத்துக்கோங்க. 20% கொக்கோபிட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கு எடுத்துக்கோங்க. முன்னெல்லாம் நான் காஞ்ச வேப்பிலையை பயன்படுத்துவேன். இப்போது நான் வேப்ப புண்ணாக்காக பயன்படுத்துகிறேன். ஏன்னா இது செடிகளுக்கு பூச்சிகள், வேர்ப்புழு பிரச்சனை வராமல் நல்ல பாதுகாப்பு கவசமாக இருக்கும். இந்த 3 பொருளையும் நல்லா கலந்துக்கங்க. கலந்துட்டு நடவு பண்ண பெரிய பெயிண்ட் பக்கெட்டுகளை தான் நான் எடுத்திருக்கேன். அதில் ரெயின் ஹோல் போட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது ரொம்ப செலவு குறைவானது. நமக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். மாடி தோட்டத்தில் குறைவான பட்ஜெட்டில் நம்ம தோட்டம் ஆரம்பிக்கணும்னா இது பழைய இரும்பு கடை, காய்லாங்கடைன்னு சொல்லுவாங்க சென்னையில். அந்த மாதிரி கடைகளில் போனீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட் இருக்கும், பெயிண்ட் பக்கெட். நாங்கள் இப்போ இது மரம் நடவு செய்கிறதுனால பெரிய பக்கெட் எடுத்துருக்கோம். எடுத்துட்டு அடியில் வந்து நாங்கள் ஒரு லேயர் வந்து காய்ந்த இலை சருகுகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே மிக்ஸ் பண்ண மண் கலவை போட்டுட்டு இப்போது நம்ம நடவு செய்ய போகிறோம். நடவு செய்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு ஸ்டிக்கு உள்ளே வச்சுருங்க. ஏன்னா காற்றுக்கு ஆடாமல் உங்களுக்கு இருக்கும். ஆடி மாதம்ன்றதுனால ரொம்ப ஆட்டமாக இருக்கும், எல்லா செடிகளும் உடஞ்சிருமோ அப்படின்ற அளவுக்கு ரொம்ப காற்றாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்க மாதிரி ஸ்டிக்கு வச்சுக்கோங்க. இது இரும்பில் உள்ளது. இதுவும் நாங்கள் அந்த வேஸ்ட்டை தூக்கி போடுற அந்த மாப்பில் உள்ள ஸ்டிக்கு தான். ஸோ அதை வச்சு நல்லா கட்டிக்கோங்க. இப்போது நம்ம வீட்டிலையே வாழை மரத்துலேருந்து எடுத்த அந்த வாழை நாரை வச்சு தான் இப்போது அந்த ஸ்டிக்கில் அந்த செம்பருத்தி செடியை வச்சு கட்டுறோம். கட்டினதுக்கப்புறம் நீங்கள் கலந்து வச்சா மண் கலவையை ஒரு லேயர் போட்டு விட்டுருங்க. ஒரு லேயர் போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன நடவு செய்ய போகிறோம்னா, வாங்கிட்டு வந்த காய்களோடு இருக்கிற ஒட்டு ரக அத்திப்பழ மரத்தை தான் நடவு செய்ய போகிறோம். அதுக்கும் நம்ம அந்த பெயிண்ட் பக்கெட்டில் அந்த ஸ்டிக்கு வச்சுருங்க. ஸ்டிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக அந்த கவரை பிரித்து உள்ளே வைங்க. உள்ளே வச்சுட்டு நம்ம முதல்ல கட்டிக்கிறோம். அந்த ஸ்டிக்கோட சேர்த்து வாழை நார் வச்சு அந்த அத்திப்பழ மரத்தை கட்டிக்கங்க. கட்டிட்டு ஏன்னா காற்றுக்கு ஆடாமல் இருக்கிறதுக்காக கட்டிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மண் கலவை அது உள்ளே போடுங்க. நல்லா ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பஞ்சகாவியாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த செடிகளுக்கு தெளித்து விட்டுருங்க. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பல்லாவரம் நர்சரி சந்தை சுற்றி பார்த்தோம். நீங்களும் மாடி தோட்டம் அல்லது வீட்டு தோட்டம் வச்சிருந்தீங்கன்னா பல்லாவரம் சந்தைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ரொம்ப நியாயமான விலைக்கு நல்ல தரமான செடிகள், விதைகள், உரங்கள் எல்லாம் கிடைக்கும். நீங்களும் வாங்கி பயன்பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல மாடித்தோட்ட கோழி வளர்ப்பு, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், வீட்டு காய்கறி கழிவிலிருந்து உரங்கள் செய்வது எப்படி, பழைய பொருட்களை பிளான்டர் பாக்ஸா மாற்றுறது எப்படி, குறைஞ்ச செலவுல மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறது எப்படி என்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா அந்த பெல் ஐகானை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.